என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது. உலக மக்கள் எல்லோரும் பார்த்து அதை பழகி பயனடைந்திருக்கிறார்கள். பல்வேறுபட்ட அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை நீக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பயிற்சி என்பது ஏதோ எக்ஸசைஸ் கிடையாது, வாழ்க்கை வழிமுறை. மற்ற விளையாட்டுகள் மாதிரி கிடையாது. மற்ற விளையாட்டுகளில் அவர்கள் சக்தி விரயம் செய்யப்படுகிறது, யோகாசனத்தில் சக்தி சேமிக்கப்படுகிறது. நிறைய உணவு தேவை இருக்காது. கொஞ்ச நாளில் கொஞ்சம் உணவுலேயே தன்னுடைய சக்தி கிடைத்துவிடும். மற்ற பயிற்சிகளில் நிறைய சாப்பிட வேண்டும். ஒரு ஸ்டேஜில் சாப்பிட முடியாது. அந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் ஏற்படும். மற்ற பயிற்சிகளுக்கு வேறு எங்கேயாவது சென்று பயில வேண்டும். ஜிம்முக்கு போகிறாருந்தால் அங்கே பணம் கட்டணும், அங்கே போகணும். விளையாட வேண்டுமென்றால் மைதானத்துக்கு போகணும், பார்ட்னர் வேணும். இதெல்லாம் நாமே நமது வீட்டிலேயே இருக்கக்கூடிய இடத்தில் செய்யக்கூடிய அற்புதமான பயிற்சி, எல்லோருக்கும் ஏற்ற பயிற்சி. வயதுக்கு தக்கனபடி பயிற்சிகள் இருக்கின்றன. அவர்களை பயின்றி நம்மளோட உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய பயிற்சி. அந்த நிலையில் எனது பயிற்சி சாலையில் 6-7 மாதமாக இங்கே வந்து பயிற்சி செய்யக்கூடிய எனது சீடர் உஷா அவர்கள் வயது 21, பிகாம் ஃபைனல் இயர் படித்து அவர்கள் காம்பஸ் இன்டர்வியூவில் இன்றைக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். படிப்பு முடிந்ததுமே அவர்களுக்கு வேலை தயாராக இருக்கிறது. அந்த அளவுக்கு தங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய தன்மையை இந்த யோகாசனம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. அவருக்கு இப்பொழுது உத்தானபாத ஆசனம், புஜங்காசனம் இரண்டையும் செல்லப் போகிறார்கள். அவர் மூலபந்த ஆசனத்தை முதல்ல செய்வார்கள். செய்யுங்கள். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் இந்த மூலபந்த ஆசனம். சுவர் ஓரமாக இருந்து கொண்டு கூட இந்த ஆசனத்தை பழகலாம். இப்பொழுதெல்லாம் பெண்களுக்கு பார்ப்பீர்களானால் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வருகிறது. கடைசியில் கர்ப்பப்பையை எடுத்து விடுகிறார்கள். அதனால் கடவுளால் கொடுக்கப்பட்ட இயற்கையான பாகங்களை எடுத்துவிட்டால் பக்க விளைவுகள் மிக அதிகமாக வரும். அவற்றுக்கெல்லாம் தள்ளப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த வயதிலும் சுவர் ஓரமாக இருந்து கொண்டு இந்த மூலபந்த ஆசனத்தை பெண்கள் செய்யலாம். பெண்களுக்கென்றே தனியாக அமைக்கப்பட்ட ஆசனம் இந்த மூலபந்த ஆசனம். மூல சம்பந்தப்பட்ட வியாதிகள், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவைகளை நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். கலையுங்கள், உட்காருங்கள், நல்ல மூச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல மூச்சை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். பார்ப்பதற்கு எளிமை, செய்வதற்கு கடினம், பலன்களோ அதிகம். அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அது சம்மந்தப்பட்ட டாக்டரிடம் சொன்னாலே அநேக பேருக்கு கர்ப்பப்பை எடுத்துடணும்னு தான் சொல்லுவாங்க. மாத்திரைகளால் மருந்துகளால் சரி பண்ண முடியாது, நீங்கள் இதை எடுத்துருங்க. எடுத்தால் பின்விளைவுகள் மிக அதிகம். நிச்சயமாக குண்டு போட்டு விடுவார்கள், பல பிரச்சனைகள் வரும். அதுக்கு மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும். இந்த ஆசனத்தை செய்தே கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எந்த வியாதியையும் முழுமையாக நீக்கவல்லது என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மெதுவாக கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே இடது பக்கமாக திரும்புங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். அனாவசியமாய் செய்கிறார்கள். பாருங்கள், அதுதான் நாம் கவனிக்க வேண்டியது. சாதனை செய்கிறார்கள். அதிக இரத்தப்போக்கு அல்லது காலாகாலங்களில் சரியாக வராமல்
மாதவிடாய் இருப்பது, அதில் எத்தனையோ பிரச்சனைகள் சொல்கிறார்கள். அதெல்லாம் இந்த ஆசனத்தில் முழுமையாக நீக்க வல்லது. பெண்களுக்கென்றே தனியாக கொடுக்கப்பட்ட ஆசனம் மூலபந்த ஆசனம். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். ஆரம்ப கட்டத்தில் சுவர் ஓரமாக இருந்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யலாம். பின்னர் தனியாக செய்யலாம். பலன் ரெண்டும் ஒன்று தான். சுவர் ஓரமாக இருந்து செய்தாலும் சரி, அது தனியாக யாராவது தோள்பட்டையை பிடித்து கொண்டு கூட கொஞ்ச நாள் நிற்க வைத்து இந்த ஆசனத்தை பழகலாம். தனியாக நின்றால்தான் முழு பலன் என்பது கிடையாது. அப்படியே உட்காருங்க, அங்கே பார்க்க திரும்பி உட்காருங்க. ஆகவே இது போன்ற அற்புதமான ஆசனங்களை பெண்கள் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.